குவியும் புகார்கள், இசைவாணி கைது, சட்டப்படி நடவடிக்கை, அமைச்சர் அதிரடி. எங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்குறாங்க? இசைவாணி கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? சட்டப்படி நடவடிக்கை என்று அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கின்றாரு. இசைவாணி மீது புகார் அளிக்கப்பட்டது தொடர்பாக அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கின்றார் என்றால் ஏன் திடீர்னு இசைவாணி மேட்டரை திமுக கையில் எடுத்திருக்கிறது? அந்த அளவுக்கு மத சார்பற்றவர்களா திமுக காரங்க? திடீர்னு இசைவாணி மேட்டரெல்லாம் காதலை வாங்குறாங்களே, அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக சில அவலங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தணும். ஏன்னா இந்து மதத்துக்கு எதிராக அனுதினமும் அவலங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு. இப்படி இந்து மதத்தை திட்டமிட்டு அவமதிக்கக்கூடியவங்க மீது இந்த திமுக அரசாங்கமானது ஒரு நடவடிக்கை கூட எடுத்தது கிடையாது. அப்படி உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவலங்கள் தொடர்ச்சியாக நடக்காது. நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா, இல்லை பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் மத சார்புடைய நாட்டில் இருக்கிறோமா என்று நமக்கு தெரியல. ஏன்னா மத சார்புடைய நாட்டில் இருந்தோம்னு வச்சுங்களேன், இஸ்லாம் மதத்தை தவிர வேற எந்த மதத்தையும் உயர்வாக பேசக்கூடாது. பிற மதத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், அதை பற்றி அங்கே இருக்கிறவங்க கேட்க முடியாது. அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஒரு அரசாங்கமானது சிறுபான்மையரை காப்பாற்றலாம், ஆனால் சிறுபான்மையர் மதத்தை நீ என்ன பண்ணாலும் அங்கே கேட்பதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டப்பூர்வமாக அங்கே இஸ்லாம் மதமானது அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்குது. அது இஸ்லாம் நாடு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்ற நாடு. எல்லா மதங்களும் போற்றப்பட வேண்டும், எல்லா மதங்களும் மதிக்கப்பட வேண்டும், எல்லாருடைய நம்பிக்கையும் காப்பாற்ற வேண்டும். ஆளுகின்ற அரசு மத சார்பற்ற அரசு. ஆனால் தமிழகத்தில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்தாலும் சரி, மத சார்பற்ற அரசாக இருக்கிறதா இல்லை மத சார்புடைய அரசாக இருக்கிறதா என்று தெரியல. தொடர்ச்சியாக இந்து மதத்துக்கு எதிராக இந்த மாதிரியான அவலங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த அவலத்தை பார்த்துட்டு வாங்க, எதற்காக இந்த மாதிரி அவலங்கள்லாம் நிகழ்கிறது, இதெல்லாம் திட்டமிட்டு யார் பரப்புறது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பேசலாங்க. அது மட்டும் கிடையாது, வங்கதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக கொடூர சம்பவத்தை எச் ராஜா அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். அதையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாமா? முதல்ல இன்றைய அவலம் என்ன இந்து மதத்துக்கு எதிராக அப்படின்னு பாருங்களேன். என்னமா சாப்பிடக்கூடாது? ஓ, யாருமா சொன்னா? பாரதியார் சொல்லியிருக்காரா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா, இல்ல விவேகானந்தர் சொல்லியிருக்காரா? யார் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு? இத்தனை வருஷம் மாலை போடுறேன்னு எனக்கு தெரியாதா? ஆமாமா. நீங்க ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க, உட்காருங்க. என்னமா வேற என்ன சாப்பிட சொல்றீங்க? சாப்பிட போதுமா? சாப்பிட போல கீழே தள்ளுறீங்க. வெள்ளை கக்கா பறக்குது. போட்டமா? நீங்க தான் போட சொன்னீங்க, அதான் வாயில போட்டேன். இவன் பேரு சூர்யாவா. இவன் ரீல்ஸ் எடுத்து வெளியே விடுறானா, இவன் ஃபேமஸ் ஆகணுமா, சோஷியல் மீடியாவில் சம்பாதிக்கணுமா, அதற்காக மாலை போடுற மாதிரி மாலை போட்டு கூடவே மாமிசம் சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து விடுறான். கடந்த காலங்களில் மாலை போட்டு இவன் சரக்கடிச்சிருக்கானா, அப்போதெல்லாம் கண்டுக்காம இப்போ மாமிசம் சாப்பிடுகின்ற போது மட்டும் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராங்கில் அவன் பேசியிருப்பான். அவன் இந்துவான், அதனால் என் மதத்தை பற்றி நான் பேசுவேன், நீ யார் கேட்குறது அப்படின்னு அவன் பதிலளிக்கிறான். அது மட்டும் கிடையாது, சின்ன பையன் அப்படின்னு ஒருத்தன் சோஷியல் மீடியாவில் நம்ம இந்து தெய்வங்களை குறி வச்சு அவமதித்து கொண்டே இருப்பான். அந்த சின்ன பையனுடைய வீடியோக்களை இங்கே இருக்கக்கூடிய தீகா கோஷ்டியானது சமூக வலைதளத்தில் பரப்பிக்கொண்டே இருக்கும். அவன் ரீல்ஸு, அவன் வீடியோக்கள்லாம் தமிழக அரசாங்கமானது கண்டுக்கல, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நம்மளை மட்டும் நடவடிக்கை எடுத்துருவாங்களா, நம்ம மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துருவாங்களா அப்படின்ற தைரியத்தில் தான் இந்த மாதிரியான அரங்கேற்றங்கள் அனுதினமும் சோஷியல் மீடியாவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த அரசாங்கம் யாருடைய நம்பிக்கையும் பாழ்படுத்தக்கூடாது. இங்கே மதத்தாலும் இனத்தாலும் பிரிவினை செய்து வாழலாம் என்று யார் நினைத்தாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு நம்ம அமைச்சர் பெருமகனார் நேற்று கூட பேசினார். ஆனால் இவனை பாருங்க, அதுலேயும் கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்கன்னு தெரியும். ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து எதை ஃப்ராங் பண்ணால்
அதுலேயும் பெரும்பான்மையாக இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தினாதான் இது எல்லா இடத்துலையும் போய் சேரும். அதிகமான பேர் பார்ப்பாங்க, அதான் சர்ச்சையாக கூட பார்ப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி பண்ணலாமா, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லையா. அந்த சர்ச்சையாக வேண்டும், சோஷியல் மீடியாவில் சப்ஸ்கிரைப் வரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக எதை ஃப்ராங்க் பண்ணி வீடியோ விடணும், எதை ஃப்ராங்க் பண்ணி வீடியோ விடக்கூடாது என்று தெரியாமல் இந்து மதத்தை இல்லை இந்துக்களுடைய நம்பிக்கையை இழிவாக பேசியிருக்கிறான். இந்த வீடியோவை பார்த்த உடனே எக்கச்சக்கமான பேர் இவனுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு அரசாங்கமானது இவன் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா. ஆனால் இதே இஸ்லாமியர்கள் மீதோ கிறிஸ்துவர்கள் மீதோ இந்த பையன் இந்த மாதிரியான அவதூறு வீடியோவை பரப்பிட்டு இருந்தான்னா அரசாங்கமும் சும்மா இருக்காது, அந்த மதக்காரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருப்பதனால அவன் பார்த்துக்குவான் இவன் பார்த்துக்குவான் என்று கடந்து செல்வதனால தான் இன்னைக்கு வருமானத்துக்காக கூட பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சர்ச்சையாக சித்தரிக்கக்கூடிய வழக்கமானது உருவெடுத்துடுது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் கதை இருக்குதா, பாடல் இருக்குதா, கருத்து இருக்குதா, எதிர்கால நோக்கம் இருக்குதா, இளைஞர்களை திருத்துகின்ற கருத்துக்கள் இருக்குதா அப்படின்லாம் பார்ப்பதை விட இந்த படத்தில் எந்த மாதிரியான சர்ச்சை வைக்கலாம், அந்த சர்ச்சையின் அடிப்படையில் இந்த திரைப்படமானது பிச்சுக்கிட்டு ஓடும். சர்ச்சைகளை பற்றி சோஷியல் மீடியாவில் 4 பேர் பேசுவான். அப்படின்னா இந்த திரைப்படத்தில் சர்ச்சை இருக்கிறது, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைக்காகவே இந்த படத்தை பற்றி பேசுவாங்க, சர்ச்சைக்காகவே இந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படின்றதுக்காக இப்போல்லாம் படத்தில் திட்டமிட்டு சர்ச்சைகள் புகுத்தப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்கு களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ உரிய நேரத்தில் இந்து மதத்தை அவமதிக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பையனுக்கெல்லாம் பயம் வந்திருக்கும். ஆனால் சிறுபான்மையர் பாதுகாவலர் என்ற போர்வையில் பெரும்பான்மையை மதிப்பதே கிடையாது. அதனால தான் ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு நான் கறி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறான். அவங்க அம்மா உண்மையாகவே தடுக்கிறாங்களா இல்லை அந்த ரீல்ஸுக்காக அவங்க அம்மாவும் நடிக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியல. ஆனால் இந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற போது இதயத்தில் ரத்தம் வடியுது. இது மட்டும் கிடையாது, வங்கதேசத்தில் ஒரு கொடுமையானது அரங்கேறி இருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம். அது அவங்களுடைய உரிமை, அதை பற்றி நம்ம கேட்கல. ஆனால் அப்படி அந்த நாட்டு ஆட்சியாளர்களை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது அந்த ஆட்சியாளருக்கு சொந்தமான விஷயங்களை சேதப்படுத்தலாம். ஆனால் போகிற போக்கில் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடுத்து விட்டு போய்விட்டார்கள். கோயில்களை உடைப்பது, இந்துக்களுடைய சொத்துக்களை அழிப்பது, வீடுகள் புகுந்து தாக்குவது, பெண்களை அவமானப்படுத்துவது, இப்படி ஆட்சி மாற்றத்துக்கு களத்தில் இறங்கி போராடின வங்கதேச மாணவர் அமைப்பானது இந்துக்களையும் பதம் பார்த்து விட்டார்கள். இதை பொறுத்து பார்த்த இஸ்கான் கோயிலினுடைய தலைமை பூசாரி சின்மயி கிருஷ்ணசுவாமி பிரபு அவர்கள் இந்துக்களை ஒன்று திரட்டி போராடுகின்றார். எங்களுக்கு எதிராக எப்படி இந்த மாதிரியான தாக்குதலை தொடுக்கலாம், சிறுபான்மையை காப்பாற்ற வேண்டியது வங்கதேசத்தினுடைய அரசாங்கத்தினுடைய கடமை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி போராட்ட களத்துக்கு கொண்டு வராரு. பிறகு இந்துக்களுடைய ஒற்றுமையை பார்த்த பிறகு அந்த அரசாங்கமானது பார்த்தீங்கன்னா அடிபணிகிறது, இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. ஸோ இந்துக்களை ஒன்று திரட்டினார் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த சின்மயாமி கிருஷ்ணசாமி பிரபு இஸ்கான் கோயிலுடைய சாமிகளை அதிரடியாக கைது செய்திருக்கிறது வங்கதேச அரசாங்கம். ஏன்னா இவர் வன்முறையை தூண்டி விட்டுட்டாராம், கலவரத்தை பெருக்கிட்டாராம், அதனால இவங்களை கைது பண்ணிட்டாங்களாம்பா. ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பரப்புரை செய்து என்னை கைது செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு அந்த சுவாமிகள் சொல்கிறாங்க. இந்துக்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்தும் விதமாக இந்துக்களுடைய உரிமையை பேசுகின்ற ஆட்களில் இந்த வங்கதேச அரசாங்கமானது மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இவரை கைது பண்ணி உள்ளே வச்சு கொடுமைப்படுத்துதான். நம்முடைய எச் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏயா அன்றைக்கி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுனீங்க இல்லையா, சிரியாவுக்கு ஆதரவாக பேசுனீங்களா இல்லையா, காசாவுக்கு ஆதரவாக பேசுனீங்களா இல்லையா, சிறுபான்மையர் காப்பாற்றப்பட வேண்டும் இஸ்ரேலினுடைய தவறான செயலை கண்டிச்சிங்களா இல்லையா. ஆனால் இன்னைக்கு வங்கதேசத்தில் சிறுபான்மையர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக அந்த அரசாங்கம் எப்பேற்பட்ட ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுருக்குது. இதை பற்றி பேசுங்கய்யா. அன்றைக்கி தாக்கப்படுகின்ற போதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருந்த இஸ்கான் கோயில் பூசாரியும் கைது பண்ணிட்டாங்கன்னா அங்கே இந்துக்களுடைய நிலைமை என்னாகும்? அவலங்கள் அரங்கேறும் அல்லவா. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளவே இல்லையே. தயவு செய்து இதை அழுத்தம் கொடுத்து வங்கதேச அரசாங்கத்தின் மூலமாக அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு எச் ராஜா அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் தான் நாம் சுதந்திரமாக இருக்க முடியும், பிற மதக்காரர்களும் சுதந்திரமாக இருக்க முடியும். இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டோம்னா
பாகிஸ்தானில் இந்துக்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்குது? வங்கதேசத்தில் இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்குது? ஆப்கானிஸ்தானில் இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? மியான்மரில் இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கிறது? ஸோ இவையெல்லாம் இந்தியாவுடன் இருந்த பகுதிகள். அவங்கெல்லாம் இந்தியாவுடன் இருக்கின்ற போது இந்துக்கள் சரிபாதியாக இருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ இருக்கிறாங்க? அங்கே இந்துக்கள் குறைந்த பிறகு அங்கே சிறுபான்மையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதனால் இந்துக்களே யோசிங்க, பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் வாழ்வு, இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கும் வாழ்க்கை இந்த இந்தியாவில். அதனால் இந்துக்களே உங்களை நீங்களே காப்பாற்றிக்கங்க. இல்லை அரசாங்கமே இந்துக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு முடிவு கட்டுங்க அப்படின்னு எச் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுத்திருக்கின்றார். வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய கொடுமையை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளும் வச்சிருக்கிறாருங்க. இப்படி இருக்கின்ற தருணத்தில் ஐயம் சாரி ஐயப்பா என்று பாடல் பாடின இசைவாணியை கைது செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் மதத்தாலும் சரி இனத்தாலும் சரி யாரும் பிரிந்து விடக்கூடாது என்பதில் நம்முடைய முதலமைச்சர் உறுதியாக இருக்கின்றார். அதன் மூலமாக ஒரு பிரிவினை வந்துவிடக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். நாங்கள் சட்ட வல்லுநர்களை அழைத்து இந்த இசைவாணி என்ன தப்பு பண்ணியிருக்காங்க என்று ஆராய்ந்து கண்டிப்பாக கைது நடவடிக்கைகளை இறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். திடீர்னு இசைவாணி மீது கைது நடவடிக்கைகளை இறங்குவோம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? பாஜக கையில் எடுத்திருக்குது. பாஜக வழக்கறிஞருடைய தலைவராக இருக்கக்கூடிய வணங்காமுடி அவர்கள் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்டம் நடத்துவோம், தமிழகம் முழுவதும் புகார் அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது, நாகர்கோயிலில் இந்த இசைவாணி மீது புகார் அளித்திருக்கின்றார்கள் இந்து தமிழர் கட்சி, அப்புறம் இந்து மக்கள் கட்சி. கோவையில் மேட்டுப்பாளையத்தில் 4 நாளைக்கு முன்பாக இசைவாணி மீது புகார் அளிக்கப்பட்டிருக்குது. இப்படி தமிழகம் முழுவதும் இசைவாணி மீது புகார் அதிகரித்து கொண்டே வரதுனால இசைவாணி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு அமைச்சர் உறுதியளித்திருக்கின்றார். ஆனால் சில பேர்ல என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திமுக அமைச்சர்கள் சொல்கிறத போய் நீ நம்புறதா நியாயமாக இருக்குமா? இவங்க இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், இர்ஃபான் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அமைச்சர். ஆனால் 1 மாதம் கழித்து அதே அமைச்சர் என்ன சொன்னார்? அவர் என்ன கொலை குற்றமாக செய்து விட்டார்? அவர் ஏன் கைது பண்ணணும்? தப்பை செய்ய தூண்டிய மருத்துவமனை மீதும் மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுத்துட்டோம், வேறு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்களை எப்படி காப்பாற்றினாங்க அமைச்சர் பெருமக்கள். அந்த மாதிரி தான் இப்போதும் சரி, சனாதனத்தை அழிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கீழே வேலை பார்க்கக்கூடிய சேகர்பாபு அவர்களும் இசைவாணி மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து இசைவாணி தப்பாக எதுவும் பாடலைங்க, பெண்ணடிமைத்தனத்தை தான் பாடியிருக்கிறாங்க. அதனால் சில விஷயங்களை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு இசைவாணி மீது நீங்கள் புகார் அளிக்கிறீங்க, இது தவறான விஷயம், அவங்க ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவது தான் வாடிக்கையாக இருக்கும். இப்போது திடீர்னு இசைவாணி பற்றி திமுக காரங்க பேசுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதானி விஷயமானது கொழுந்து விட்டு எரியுது. பாமக காரங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீது அவதூறை பரப்பி விட்டார் முதல்வர் என்று சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டமானது மக்களிடையே போய் சேர்ந்துருக்குது. மக்கள் எல்லாம் ஏன் திடீர்னு முதலமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது அதானிக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமானது மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதானியை தாக்கி பேசிக்கொண்டே இருந்தவங்க திடீர்னு அதானிக்கும் முதலமைச்சர் குடும்பத்துக்கும் திடீர் நெருக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அதானி விஷயமானது மக்கள் மத்தியில் போய் ஆழ பதியக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னைக்கு இசைவாணி மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், சட்டப்படி அவங்க மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சராக பார்த்தீங்கன்னா ஏதோ இந்து மதத்துக்கு ஆதரவாக களம் இறங்கி விட்ட மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட கருணையே எதிர்பார்க்க முடியாது. அதானி விஷயமானது மக்கள் மத்தியிலிருந்து மறைந்து போய்விட்டால் அதற்கு பிறகு இசைவாணியை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவன் தான் இசைவாணிக்கு தண்டனை கொடுக்கணுமே கண்டி இங்கே ஆளுகின்றவன் ஒருபோதும் இசைவாணிக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கைது பண்ண மாட்டாங்க. அவங்கள போய் நம்புறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்துக்கள் சொல்கிறாங்க. பல சோஷியல் மீடியா கருத்துக்கள் வருது. அதனால் திமுக அமைச்சர்கள் சட்டப்படி இசைவாணி மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேட்டுப்பாளையத்தில் புகார் அளித்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆகி போய்விட்டது. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறவங்களா இருந்தால் மேட்டுப்பாளையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இசைவாணியை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க, நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் சும்மானா நம்மளை அதானி மேட்டர்லேருந்து திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இசைவாணி மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இதெல்லாம் நம்ப தயாராக இல்லை. ஆனால் பாமக பொறுத்த வரைக்கும் இந்த அதானி மேட்டரை போராட்டத்துடன் விடமாட்டோம். நாங்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது டிசம்பர் 9ஆம் தேதி தொடங்க போது அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் அதானி பற்றி கேள்வி எழுப்புவோம். திமுகவுக்கும் திமுக குடும்பத்துக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி முதல்வர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லாமல் விடவே மாட்டோம்.
பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தேகங்களை நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கின்ற போது முதல்வர் பதிலளிக்கவில்லை என்றால் முதல்வராக இருந்து சட்டப்பேரவையில் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகனது சட்டப்பேரவையிலே களமிறங்க போகுது. ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மௌனம் தான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஸோ இசைவாணி மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதானி விஷயம் மறைந்து போய்விட்டால் அவங்களும் மறந்து போய்விடுவார்கள். சரி நண்பர்களே, இந்து மதத்துக்கு எதிராக தொடர் அவமதிப்புகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு என்ன முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி முடிவு கட்டலாம் என்ற ஆலோசனை உங்ககிட்ட என்ன இருக்குது? அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.